ஷேய் ஏப்பா பெஸ்ட்டு பிரமா தமிழ்நாட்டில் எம்பி போய் பாராளுமன்றம்னு சொல்லி டெல்லியில் அப்படியே விரித்து போட்டு ஆடுதான் சரியா. அவன் கூட போய் அவன் குடும்பத்து வரைக்கும் அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் ஆட்டி விடுவான்ப்பா ஆட்டி விடு. அந்த மொட்டையம் பேப்பருக்கு விரித்து போட்டு ஆடுதான். ஏன்னா சம்பளம் வாங்குதான்ல மொட்டையம் பேப்பர் புரியுதா. முதலமைச்சர் 2,05,000 வாங்குதான். இவன் எம்பி 1,4 லட்ச ரூபா வாங்குதான். எம்எல்ஏ 1,05,000 வாங்குதான் புரியுதா. இவனுங்களுக்கு இதே சோழி. மந்திரிக்கு 1,50,000 லட்ச ரூபா. இந்த 1,50,000 லட்சம் இப்படி இந்த சம்பளம் வாங்கி அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைக்கு போய் அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் போய் இந்த மொட்டையம் பேப்பரை திணிச்சு விளையாடுதான். வேறு விளையாட்டு தெரியாது. ஒரே இந்த மொட்டையம் பேப்பரில் விளையாண்டு கொண்டே இருக்கான். தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா எல்லா நாட்டிலையுமே இப்படியே விளையாடுதான் மொட்டையம் பேப்பர். எப்பா கணக்கு விட்டு போச்சு. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வரி பஞ்சாயத்து போட்டு வரி. இப்போ இந்த வரி கணக்கு பிடிப்பார். அதுதான் எல்லாமே அணைச்சி சேர்த்து தூக்குறாருல. வரி நீதிமன்ற கோர்ட்டுக்கு வரி. கரண்ட்டு புல்லு வரி. கரண்ட்டு புல்லு கட்டணும்ல. நீதிமன்ற கோர்ட்டு கரண்ட்டு புல்லு கட்டணும். எப்படி இதெல்லாம் எப்படி கணக்கு வச்சு எப்படி விளையாடுதான் அரசியல்வாதி கவர்மெண்ட். எப்படியே நீதிமன்ற கோர்ட்டுக்கே வரி. கரண்ட்டு புல்லு கட்டணும். தண்ணி புல்லு கட்டணும். அப்போ அனைத்து உள்ளே வழக்காடுறதும் எல்லாம் ஃப்ரீயாக போகுது. எப்படியே ஓசியாக வழக்காடி லாயர்கள் காப்பாற்றி விட்டுருதான். அப்போ நம்ம பிடிச்சி நீதிமன்றத்துலேருந்து பிடிச்சி இருக்க கும்மாங்குத்து குத்தணும். ஒவ்வொருத்தனும் நெஞ்சில் குத்தணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரியா. பஞ்சாயத்து போர்ட்டில் வரி வாங்கி வீடு நம்பர் டோர் நம்பர் இத்தனை வீடு ஒரு ஆதார கார்டில் எத்தனை வீடு இருக்கான் அத்தனை வீட்டுக்கு வரி. அவன் வீடு எத்தனை வீடு கட்டி வச்சுருக்கான் தெரியுமா. அப்போ செக் பண்ணலை. யார் செக் பண்ணுவா. முப்படை இராணுவம். நீதிமன்றம் கோர்ட்ஸு கைலாசத்தில் போட்டாச்சு. கைலங்கிரியில் போட்டாச்சு. கைலங்கிரி நம்ம இடம்தான்ப்பா. இப்போ திருவண்ணாமலையில் கைலங்கிரி சுற்றி கார்த்திகை தீபம் ஏற்றினா இந்த ஜெம்மத்தில் கணக்கு முடிச்சிட்டார். சொந்த பிள்ளைகள் கைலாசத்தில் உட்காந்து சொந்த வாரிசோடு உட்காந்துருக்கார். சொந்த பிள்ளையோட உட்காந்து கடவுள் கணக்கு போடுறார். நெரிச்சு விடுதார். இப்போ அரசியல்வாதி உள்ள நெரிச்சு மாட்டுறதுக்கு இப்போ வழி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இவனை கொண்டு வந்துட்டார். அரசியல்வாதி அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் இவனுகளை கொன்னே ஓடமிட்டார். சொல்லிட்டாருப்பா. கடவுள் கணக்கு போட்டார். அவர் கணக்கு போட்டார்னு விட மாட்டார். ஏன்னா இந்த செம்மத்தில் ஓவராக சேட்டை பண்ணான். மொட்டையம் பேப்பருக்கு அலைதான். பேய் மாதிரி அலைதான். விசி அலைதான். எப்படி எம்பி அலைதானா. எப்படி ஆடுதானா பாத்தியா. விரிச்சு போட்டு ஆடுதானா. அழகா ஆடுவான். பாத்தியா பார்க்கலையாப்பா. சனீஸ்வரி 8 நாட்டு சனி. அவனுங்களை ஆட்டி விட்டு சோழியை முடிச்சிருப்பா. சோழி பெருக்கிறப்பா. முடிச்சிட்டாரு. இனிமேல் விடக்கூடாதுட்டார். கைலங்கிரி கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு. எப்படி அவன் பேரை வச்சு கொண்டாடுதானா. மோட்டாப்பே காமுட்டாப்பே. அதுதான் கருப்பு ஆடை கட்டினவனுக்கு வீட்டில் போச்சா போய்கிட்டே இருக்கா. இதுதான் கணக்கு. மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுறவன் சோழி முடிஞ்சான். அவன் ஆடி பிறக்கி வீட்டில் வந்து தங்குன்னு அவன் குருசை விட்டு தின்னுட்டு அதுக்கப்புறம் சோழி முடிச்சிருவார். அவன் குடும்பம் கரு வறுத்து விட்டுருவார். முக்கால் சத்தியம். வரி கணக்கு பிடிப்பாருப்பா. பஞ்சாயத்து போட்டு வரி பிடிப்பார். வரியில் பிடிக்கல தான் மில்லு தொழிற்சாலை வீடு. அவன் எத்தனை வீடு கட்டி விட்டுருக்கான். அட பாய்ப்பேலை இவ்வளோட ஆசை. ஒரு செத்த பேய் பேப்பர் மொட்டையம் பேப்பரை வச்சு பூமியை பாழாக்கிட்டீங்களடா. முட்டாப்பேல இருக்கிற இடம் பார்த்தியா. எல்லா இடத்துகள்லையும் இப்போ மானிட பிறவி முட்டா கெட்டியிருக்க வீடே கீழே மாற போகுது. இவனு டார்டாராக கெட்டினவனுக்கு குறுக்கெலும்பு ஒடிச்சிரும்ட்டார். முக்கால் சதியம்பா.